ஹாய் கைஸ், நம்ம தமிழ் சேனல் அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 4 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேபி கேபி உனக்கு என்னாச்சு? ஹே எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பிரச்சனை? அவளுக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல. நல்லா நடிக்கிறாங்க. திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணு இல்ல தானே? வாட்டி கல்லு வச்சு வச்சிருக்காங்க. ஏய் கேபி போது நிறுத்து. இங்க இருந்து தப்பிச்சு நம்ம ஒரு அடி வச்சு தப்பிக்க வேண்டியதானே. அப்படியே அவங்க வச்சுருக்காங்க. கையால செத்துருவோம். ஆனா அந்த கார்டு பூமியில இருந்த அக்கறையில தானே உள்ள வந்து பார்த்தாரு. அந்த டெவில்ஸ்க்கு நீ சப்போர்ட் பண்றியா என்ன? ஜீக்க நம்புறவங்க நானும் ஒருத்தி. அவரை நான் முழுசா நம்புறேன். இப்பதான் அவன் கண்ணே முடிக்கிறான். என்னாச்சு? எதுவும் கெட்ட கனவா? சரி, அப்படி என்ன பெரிய கெட்ட கனவா கண்டேன்னு சொல்லு. கேபியும் ஃபால்கோவும் இப்ப எங்க இருக்காங்க? சேஃபா இருக்காங்களா? அவங்களுக்கு எதுவும் ஆகலையே? நம்ம ராத்திரி ஃபுல்லா ஓடி வந்திருக்கோம். நம்ம எப்படியும் ரொம்ப தூரம் வந்திருக்கோம். ஹே, உன் ஆம்பேண்ட நீ கழட்டுறது நல்லது. யாராவது பார்த்தா மாட்டிப்போம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க இருக்கிற சிவிலியன்ஸ்க்கு நம்ம யாரும் தெரியவா போகுது. சரிதான், ஆனா சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்களே. நல்லதுக்கு தான் சொல்றேன், அதை கழட்ட. என் முன்னாடி ஏதாவது சோல்ஜர் வந்தானா நிச்சயம் அவன் உயிரோட போக மாட்டான். தப்பான ஆட்கள் கையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு யாரும் உதவி பண்ண முடியாது. நம்ம உடனே மார்லேக்கு தகவல் கொடுத்தாகணும். என் கேள்விக்கு பதில் தெரியற வரைக்கும் நான் எங்கேயும் போறதா இல்ல. என்னோட கேள்விகளுக்கு ஜீக்கிட்ட இருந்து பதில் தெரிஞ்சுக்காம நான் வர போறதில்ல. எதுக்காக நம்மள ட்ரெயின் பண்ணாரு? மார்லிசா எதுக்காக நம்மள மாத்தினாரு? இது எதையும் கண்டுபிடிக்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். உனக்கு இங்க இருந்து போகணும்னு தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் நான் இங்க வர மாட்டேன். சரி, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே உன் ஆம்பாண்ட் எடுத்துடுறேன். அதை திருப்பி கொடு. ஏய் உனக்கு என்ன ஆச்சு? இந்த ஆம்பாண்ட போட்டிருந்தேன்னா நமக்கு உதவி பண்றவன் கூட பண்ணாம போயிடுவான். இந்த ஹைலாண்ட்ல நமக்கு உதவி கிடைக்கும் நீ நம்புறியா? இந்த ஹைலாண்ட் டெவில்ஸ் எல்லாம் நம்மள கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு மூளை குழம்பிடுச்சா கேபி? என்ன தனியா விட்டுட்டு இங்க இருந்து போ. கொல்றதுனா அப்படியே கொண்டு இருப்பாங்க. எதுக்காக என் பின்னாடியே வந்து கஷ்டப்படுத்துற? நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. இருக்க மக்களை நீங்க என்ன பண்றீங்க? பொழுது வெடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்திருக்கீங்க. இங்க எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா என்ன? கொண்டு போறா. அதை எப்படி சொல்றது? பைத்தியம். நான் என்னோட வீடு வெறுக்கிறேன். அதனாலதான் என் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஐயோ, இதுக்கப்புறம் நான் திரும்பி போறதில்ல. ரொம்ப பயத்துல. ஓ அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா? பசிக்குதுன்னா என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரேன். வெறும் சின்ன பொண்ணு தானே. அந்த கொஞ்ச நேரத்துல புளிய இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஓகே? கண்டிப்பா. நம்ம இங்கே ஒரு பிரேக் எடுத்துட்டு போலான்னு தோணுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த பக்கம் எந்த ஒரு சோல்ஜர்ஸும் வரவே இல்லை. நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற டெவில்ஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஆல்ரைட், ரெண்டு பேரும் உள்ள வாங்க. ஓகே, தேங்க் யூ. இதோ வரோம். கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம அமைதியா இரு. அவங்க கிட்ட நான் முதல்ல பேசுறேன். உங்க வீட்டை பிடிக்காம ஓடி வந்துட்டதா கேள்விப்பட்டேன். உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவங்க சதன் மார்லேன சேர்ந்த மனுஷோட மாதிரி அப்பா பேசுறாங்க. தானே இது. நைஸ் டு மீட் யூ. என்னோட பேரு பென் சார். இவ என்னோட சிஸ்டர். இவ பேரு மியா. எங்களுக்கு இப்போ எங்க போறதுனே தெரியல. நீங்க அனுமதி கொடுத்தா அவ நாங்க வீட்டுக்கே இங்கேயே வந்திருக்காங்க. வந்திருக்கலாமா? இங்கேயே இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க செய்றோம். என்ன நம்புங்க சார், நிஜமா தான் சொல்றேன். ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. தன்னம்பிக்கையோட இருக்கிற நீங்க தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தாராளமா தங்கிக்கலாம். உங்களுக்கு போகணும்னு தோன்ற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நீங்க அவளை ரொம்ப கொன்னுட்டு பதட்டமா அவ இருக்கீங்க. வீட்லயே இருந்தா. நீங்க எது பத்தியும் நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா சாப்பிடுங்க. லீசா, அவளை தப்பா எடுத்துக்காத. என்ன மன்னிச்சிடு. நீ அமைதியாகிற வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் பேசல. சரி, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். சாப்பாடு செமையா இருக்கு. ஓ வாவ், டேஸ்ட் அட்டகாசம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே, பாத்துட்டே இருக்காம எடுத்து சாப்பிடு.
ஜாகரியோட திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு செயல்படுறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க உண்மையிலேயே நல்ல தலைவனா மார்லின்ஸோட சேர்ந்து வேலை பாக்குறீங்க. நிச்சயமா எங்க நாட்டை சேர்ந்த எல்டியன்ஸ் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னு நான் நம்பிக்கை கொடுக்கறேன். நீங்களே இது நேரா இங்க வந்து சொல்றதுனால நிச்சயமா நான் இதை நம்புறேன். உலகத்தோட ஆபத்தான ஐலண்டுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ. நான் இந்த இடத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்கறத நான் கண்டிப்பா உறுதி செஞ்சாகணும். ஆனா இந்த இடத்துல நிறைய இடங்களுக்கு உங்களால விசிட் பண்ண முடியாது மேடம். அதுக்காக தான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் போட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்க ஐலாண்ட் சுத்தி இருக்கிற ஐஸ்பர் ஸ்டோனை இது கண்டுபிடிக்கும். அப்புறம் நம்மளோட ரம்ப்ளிங்க்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் இதுதானே. எரன் ஜீகர், உங்களோட மார்லியன் வாலண்டியர்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா வதந்திகள் பரவுது. இதெல்லாம் உண்மைதானா? ப்ளீஸ் ராஞ்சி, அவங்கள உள்ள வர அனுமதிக்காத. அவங்க மிலிட்டரிய நீ உள்ள அனுமதிச்சனா இங்க என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்கனால நம்ம அமைதி பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அது உனக்கு தெரியும்ல. அமைதிக்காக தான் நான் இது பண்றேன். ஹாஜி, எதிர்காலத்துல மார்கென்ஸை ஜெயிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு தான் இருக்கு. சோ அவனை பகச்சிக்காத. நம்ம எதிர்காலத்தை சரியா வழிநடத்தக்கூடியவன் அவன் மட்டும்தான். நீ இந்த விஷயத்துல பாரடைஸ்ல இருக்கிற எலியன்ஸ்க்காக மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மத்த மக்களுக்காகவும் யோசிச்சு பாரு ஆஞ்சி. இந்த விஷயத்துல கண்டிப்பா உன் டீமே உனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காது. என்ன நான் சொல்றது சரிதானே? அவங்கள நாம ரொம்ப நாள் நம்ப முடியாது, புரிஞ்சுக்க. இப்ப எல்லாமே இங்க மாறிடுச்சு. இந்த உலகம் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அதனால என் வழியில நீங்க குறுக்க நிக்காதீங்க. இதுல எங்க யாருக்கும் நம்பிக்கை இல்ல. அப்படி நம்பணும்னா நீ நேருக்கு நேர் எங்க கண்ணை பார்த்து எங்களுக்கு ஆபத்து வராதுங்கிற நம்பிக்கையை கூட. இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். மக்கள் மத்தியில பயத்தை உண்டு பண்ணாதீங்க. எல்லாரும் மாரி ஒன்று பண்ணுறா, அது என்ன ஆக போதோ தெரியல. எல்லாரையும் பகைச்சிருக்குது. ஏரன் பரப்புற இந்த வதந்தியை நீங்க 4 பேரும் சேர்ந்துதான் அழிச்சாகணும். உங்கள 3 பேரு, ஹோல்கா, விம், அப்புறம் வின்ஸ் கூட வேணும்னா ஃபிளக்கிய சேர்த்துக்கோங்க. இதை எப்படி பண்ண போறோம்னு நம்ம கொஞ்சம் பேசலாமா? ஏன்னா எரன் நிகழ்காலத்தை மட்டும் யோசிக்க மாட்டான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவன் நம்புறான். தான் படைகளை பெருக்கி எதிரிகளை மிரட்டுறதுதான் அவங்க திட்டம். அதுவே அவங்க பெரிய வெற்றி. இதனால வரப்போற பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அளவு கடந்த சக்தி அமைதியான வாழ்க்கையை கெடுத்துரும். எரன் ஏகர் ஒன்னும் கிரிமினல் கிடையாது. வாருக்கே அவன் தான் ஹீரோ. உருவாகிற எல்டியன் எம்பேர்ல இருக்க மக்களை காக்குற சக்தி அவங்கிட்ட தான் இருக்கு. ஆனா மத்த நாடுகள் எல்லாம் அவனை ரொம்ப ஆபத்தா பாக்குறாங்க. அவன் ஒருத்தனுக்காக மத்த எல்லா நாடுகளையும் நம்ம பகைச்சுக்க சொல்றியா? ஒருவேளை நம்ம இதை பண்ணலன்னா பொய்யா பரவுற விஷயம் உண்மையா மாறிடும். எரன் ஏகரை குண்டுக்குள்ள அடைச்சிட முடியும்னு உங்களுக்கு தோணுதா? நீ சொல்ற மாதிரி நடந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்ல. அவன் மாறிட்டானா அவன் ஜெயிக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பான். எரன் ஏகர் முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டான். ப்ளீஸ் இதை ரீசப்மிட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிதான், நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நாம எடுத்த முடிவுனால ஜீகேகருக்கு நம்ம கடைசி வரைக்கும் உதவி பண்ணிதான் ஆகணும். மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த வாய்ப்பும் இல்ல. இது எல்லாமே நம்ம நாட்டுக்காக தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் மூலமா உங்களோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். நமக்கு வேற வழியும் இல்ல. தப்பா போகுமா சரிமா போகுமான்றத இந்த பக்கமும் இருந்த மனித நேயமும் அழிய போகுது. அந்த முடிவுக்கு நீதான் காரணம். இயற்கைக்கு எதிரான விஷயத்த நாம எப்பவுமே பண்ணக்கூடாது ஆஞ்சி. ஒருவேளை அப்படி நடந்துட்டா அதுக்காக நாம கொடுக்க போற வேலை ரொம்ப பெருசா இருக்கும். அதிர்ஷ்டம் எல்லா நேரத்திலயும் துணை இருக்காது. இந்த இடத்துல எர்வினை தான் மிஸ் பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல இத பத்தி நான் யோசிக்க தயாரா இல்ல. பொசிஷன்ல உட்காந்தா எவ்வளவு ப்ரெஷர் ஆகுது. எங்க எல்லாரையும் இந்த செல்லுக்குள்ளே அடைச்சு வச்சிடலான்னு முடிவெடுத்திருக்கிறியா மிகாசா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. பரவாயில்ல, அது நல்ல விஷயம்தான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. இத்தனை நாளா நம்ம பெரிய முட்டாள்தனமா நடந்துகிட்டோம். வெற்றியை தேடி மட்டும்தான் இது வரைக்கும் ஓடி இருக்கோம். நம்ம மிலிட்டரியோட விதிமுறைகளுக்கு ஏத்த மாதிரி தான் இத்தனை வருஷமா நாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி பேசுறத நிறுத்து லூயிஸ். நீ ஏதோ அவனை கற்பனை பண்ணாத. ஒரு டைட்டன் கிட்ட இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்களை காப்பாத்தினப்போ என் வாழ்க்கையில எதுவும் மாறல. அவனை நான் தோக்கடிச்சு கீழே தள்ளினத இங்க இருந்த மக்கள் யாரும் நம்பவே இல்லை. ஆனா நீ உன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்தின. மறுபடியும் நான் அந்த மாதிரி அர்த்தமில்லாத சண்டையை போட தயாரா இல்ல. அது தேவையும் இல்ல. அன்னைக்கு அந்த நாள்
நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தேன்னா ஏன் இந்த பொண்ணு ஜெயில நான் இன்னைக்கு இருக்கு? இங்க இருந்திருக்க மாட்டேன். பதில் சொல்லு மிகாசா, நீ எதுக்காக இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல சேர்ந்த? உன்னோட பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். கொஞ்ச நேரம் வாயை மூடு லூயிஸ். யாரும் ஞாபகம் இல்லை. மிகாசா, இவளுக்கு ஏன் இப்போ அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் வருது? 10 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ட்ராஸ் ரயில்வே ஓபன் பண்ணதுக்காக செலிப்ரேட் பண்ணினோம். அப்ப அந்த கார்டு சரியா வேலை செய்யலன்னு கடைசி நேரத்துல நாம அவனை மாத்தினோம். அவனுக்கு பதிலா பிளாக் போஸ்டரை வச்சோம். இங்க இருக்கிற மக்கள் தன் சந்தோஷத்தை வெளிக்காட்டுற விதமா கொண்டாடக்கூடிய திட்டத்தை வகுத்ததும் நீங்க தான். நம்ம மிலிட்டரியை நவீனமயமாக்க நாம இது எல்லாத்தையும் செஞ்சு ஆகணும். நான் செக் பண்ண வரைக்கும் உன் பிரதர் 200 திட்டத்துக்கு தான் இங்க அதிக வரவேற்பு இருக்கு. அதனால அவன் சொல்றதையும் நாம கேட்கணும். ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எரன் ஓடி போய் உதவி பண்ணி இருக்கான். அதுக்கு அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஒரு அழகான பொண்ணு அவங்ககிட்ட பேச அனுமதி கேட்டிருக்கா. அதுக்கு நாம அனுமதிக்கிறோம். Gabby. Hey. என்னோட பக்கத்துல தானே இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாரும் நினைச்சா நீங்க காமெடி போயிருந்தீங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டதே இல்லை. இந்த devils தான் காரணம். எது நடந்தாலும் அவதான் காரணம். சவாரி செய்யணும்னா அதுக்கு நம்ம முதல்ல முறையா பயிற்சி எடுக்கணும். உங்களால தானே இங்க இருக்கேன் எடுக்க அப்படின்னு முயற்சி பண்ண மாட்டேன், கவலையப்படாத. இங்க மாட்டிட்டு இருக்கிற நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? நம்மள பத்தின தகவல் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டைட்டன் கிட்ட இருந்து உதவி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சொல்ல போனா இந்த மொத்த உலகமும் இந்த ஐலாண்ட் அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ரெய்னரும் என் பிரதரும் நம்மள காப்பாத்த கண்டிப்பா இங்க வருவாங்க. ஜீக் எப்படி நீ மறந்து போன? ஜீக் இல்லாம அங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணல. எனக்கு எதுக்காக மியான்னு பேர் வச்சேன்? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஹே, உங்க 2 பேருக்கும் சாப்பிட லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்கிறீங்க. அதோட நல்லா உழைக்கிறீங்க. அப்படியா தோணுது? எங்களை பாராட்டுறதுக்கு நன்றி. தங்கச்சி அது. ஹே காயா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இங்க எதுக்கு எல்லாரும் சின்ன வயசுல இருந்தா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க? யா, அதுக்கு காரணம் எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு. ஓ, அப்படியா? அது குயினோட பாலிசி. எந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு உபயோகமா இல்லையோ அவங்கள 4 வருஷங்களுக்கு காட்டுக்குள்ள விட்டு சர்வை பண்ண அனுப்பிச்சிருவாங்க. இது இங்க வழக்கம். இது எல்லாத்தையும் பார்த்து உனக்கு கோவம் வரலையா? உங்க மக்கள் இது எல்லாத்தையும் ஏன் சகிச்சிட்டு இருக்கீங்க? இந்த மொத்த உலகமும் நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கே அடிமையா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அந்த எல்டியனோட மிஷன் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகணும். அப்பதான் இங்க ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பமே தொடங்கும். ஆனா உன் அம்மா அப்பா இறந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, அவங்க செத்துட்டாங்க. இந்த உலகத்துல இருந்து இருள விரட்டணுங்கிறதுக்காக அவங்க தான் மொத்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க. நீ என்ன உளறிட்டு இருக்க? இவங்க நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இரு. உண்மை என்ன நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத. நினைச்சேன். அது சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன கேட்ட? நீங்க ஒரு மார்லியன்ஸ் தப்பிச்சு ஓடி வந்திருக்கீங்க. எப்படி தெரியும்? தெரியும். உங்களுக்கு உதவி வேணும்னு நினைச்சா நீங்க இறந்து போய் பாக்குறது தான் நல்லது. இல்ல, நீ அந்த ஜெயண்ட் பத்தியா சொல்ற? கடவுளே, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டியா? தயவு செஞ்சு அப்படி பண்ணலன்னு மட்டும் சொல்லு. ஏ பைத்தியக்காரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம யாருங்கற உண்மையை அவ இப்ப கண்டுபிடிச்சிட்டா. இவளை விட்டு நமக்கு அவ கண்டுபிடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. டெவில்ஸ் யாரும் நல்லவங்க கிடையாது. முட்டாள்தனமா நடந்துக்கிறத நிறுத்து. ஏய், எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை, அத அடிச்சுக்கறாங்க.
சண்டை போட்டுக்காம நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடுறதுக்கு நான் ஒண்ணு தருவேன். சமத்து பசங்களா இருக்கீங்க. அத மூளையும் வேலை செய்யல, பொறுமையும் இல்லை. ஓகே சாரி. என்னாச்சு? போட்டு விடுனா எப்பயோ போட்டு கொடுத்துருக்க மாட்டாளா? இந்த வில்லேஜ் தான் ஒரு காலத்துல என் வீடா இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன்ஸ் இங்க வந்தப்போ நான் ரொம்ப சின்ன குழந்தை. இங்க நடந்த எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என் அம்மா என்ன தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடி வந்துட்டாங்க. நான் சொல்றேன் இதெல்லாம் தெரியல. திரும்பி வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. இதோ இந்த இடத்துல தான் நான் ஒளிஞ்சிருக்கும் போது அந்த டைட்டன் என் அம்மாவை சாப்பிடுற சத்தத்தை நான் கேட்டேன். என்ன நடக்கும்ன்ற பயம் மட்டும் தான் இங்க இருந்துட்டு இருந்துச்சு. எங்க அம்மா எனக்காக தான் உயிரையே தியாகம் பண்ணாங்க. கடைசியா இங்க நான் அவங்களோட கதறல் சத்தத்தை தான் கேட்டேன். உங்க வீட்லயே வச்சிருக்கா போல ஏன் செவருக்கு அந்த சைடு இருக்கிற எல்லாரையும் நீங்க டெவில்ஸ்னு சொல்றீங்க? இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாளா புரியல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு மோசமானவங்க கிடையாது. அது ஏன் உங்களுக்கு புரியல? சோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத பத்தி தெரிஞ்சத சொல்லுங்க. எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ணணும்? எதுக்காக என் அம்மாவை உலகத்துல இருக்க மக்கள்லாம் வெறுக்கணும்? அது 1000 வருஷ கதை. அமைதியா இருந்த இந்த உலகத்துல வன்மத்தை ஆரம்பிச்சு வச்சதே அவங்கதான். 1000 வருஷம் கதையா? உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாதா? இங்க இருக்கிற பவர் ஆஃப் டைட்டன்ஸ் பத்தி எதுவும் தெரியாதா? அந்த டைட்டன்ஸ் உணவுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவங்களால மத்த மக்களோட ஒண்ணா வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை இருக்க காரணம் மாறல. கட்டுப்படுத்துற ஒரே சக்தி மில்லியன்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி கதைகளை சொல்றது நிறுத்து. ஆனா என்னோட அம்மா தன்னோட மொத்த வாழ்க்கையை இந்த ஐலாண்ட்ல வந்திருக்காங்க. அவங்க யாரையும் கொண்டு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் சொல்றது கேளு. அது நடந்து பல வருஷங்கள் இருக்கும். உணவுக்காக வரைக்குமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு காலம் அது நடந்ததாவே இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிற மக்கள் அப்படி கிடையாதுல்ல. அதை ஏன் மத்த யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சாலே உங்க சோல்ஜர்ஸ் அடுத்த நாள் உங்க வீட்டு முன்னாடி இருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா செத்ததுக்கு இதுதான் காரணமா இருக்கும்னா அது அவங்களோட தப்பு இல்லையே. ஆனா அவங்க ஒரு டைட்டனா இருந்தாங்கல்ல. அவங்க குணம் எப்ப வேணாலும் மாறலாம். அதுக்காக அவங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்களா? பதில் சொல்லு. எதுக்காக என் அம்மாவை அவங்க கொன்னாங்க? இது எல்லாத்துக்கும் எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். எந்த தப்பு பண்ணாதவங்களுக்கு தண்டனை அவசியமா? இது தடுக்கிறதுக்கு மாறலான்னு ஒத்துக்க மாட்டேன்றா பத்தியா? முன்னாடி நடந்த கதைக்காக இவ்வளவு பேசாத. எனக்கு புரியணும். பதில் சொல்லு. எதுக்கு எங்க அம்மாவை சாப்பிட்டாங்க? பதில் சொல்லு. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க? அத பண்ணது ரெகானசன்ஸ் ஃபோர்ஸ். ஒரு மிஷனுக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்தாங்க. ஒரு பெரிய அட்டாக்காக பாரடைஸ் ஐலண்ட்ல ஒரு இன்வென்ஷன் நடத்துனாங்க. உங்க அம்மா பலியானது கூட அந்த ஆராய்ச்சிக்காகவா தான் இருக்கும். உங்க அம்மாக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சதை நினைச்ச வருத்தமா இருக்கு. ஐம் சாரி. இந்த அவளுக்கு புரியணும். நம்ம சீக்ரெட்ஸை எதிரிகள் கிட்ட சொன்னதுக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பென். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு மாலியன்ஸ் மன்னிப்பு கேக்குறது விசித்திரமா இருக்கு. நீங்க 2 பேரும் பிறந்தது அங்கதானே? ஒரு நிமிஷம் இல்ல. அந்த டைட்டனுக்கு உணவாகாம நீ எப்படி தப்பிச்சு வந்தேன்னு சொல்லு. நடக்கிற எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு ஓரமா ஒளிஞ்சிருந்தேன். திடீர்னு எங்க இருந்தோ ஒரு கோடாலி சுத்திக்கிட்டே வந்தது. அவங்கதான் என்ன காப்பாத்துனாங்க. நீ சொல்றது உண்மைதானா? ஆமா, அந்த டைட்டன் கிட்ட இருந்து என்ன அவங்கதான் காப்பாத்துனாங்க. இன்னும் இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே. நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கணும். அவங்க இது வரைக்கும் மக்களை கைவிட்டதே கிடையாது. உங்களையும் கைவிட மாட்டாங்க. எனக்கு உதவி பண்ண அவங்களுக்கு நானும் உதவியா இருப்பேன். மார்லியன்ஸ் வேலை செய்யற இடத்துக்கு சாப்பாடு செய்யறதுக்காக எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. வேணும்னா நீங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மார்லியன்ஸ் கிட்ட சொல்லி நீங்க வீட்டுக்கு போயிடலாம். நீ ஏன் இதெல்லாம் பண்ற? ஒரே விஷயம் தான். அவங்கள மாதிரி நானும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க விரும்புறேன். சாஷாவா திரும்ப வா. பீட்ஸ் டைட்டனோட உடம்பை எடுத்ததுக்கு கீழே ஒன்னும் தெரியாத பல அப்பாவி மக்கள் கொத்து கொத்தா இறந்து கிடக்குறாங்க. வேலை இன்னும் முழுசா முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க தேடினாங்கன்னா நிறைய பாடிஸ் கிடைக்கும்ன்றது அவங்க தியரி. ஜீக்கு கடத்திக்கிட்டு அவங்க பாரடைஸ் ஐலாண்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜீக்கு கடத்திருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது பெரிய காரணம் இருக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜீக்கு அங்க இருந்தப்போ ஏதாவது பெரிய காரணத்தை விட்டுட்டு வந்திருக்கணும். இந்த கியர்ஸ் ஆன்டி பர்சனல் ஓடியம் கியர்ஸ் இது அந்த அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்தது. ஆனா இது எல்லாமே மார்லியன் டெக்னாலஜி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஏர்ஷிப்பையும் மார்லியன்ஸ் கிட்ட இருந்ததா அவங்க திருடி இருக்கணும். ஆனா அந்த அட்வான்ஸ் சிஸ்டம் ஓட்டுறதுக்கான பைலட்ஸ் எப்படி கிடைச்சாங்கன்னு தான் எனக்கு புரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகா அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாரடைஸ் ஐலாண்ட்ஸ்ல மறைஞ்சு இருந்திருக்கலாம். உறுதியா தெரியல. இந்த அழிவுக்கு பின்னாடி அவனும் ஒரு காரணமா இருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டாங்க.
எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க இருந்தாவது ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். சீக்கிரம் நாம அவனை கண்டுபிடிச்சு ஆகணும். குளோபல் அலையன்ஸை ஒண்ணு திரட்டி அடுத்த 6 மாசத்துக்குள்ள பாரடைஸ் ஐலாண்டுக்கு போய் நம்ம யாருன்னு காட்டணும். என்ன 6 மாசத்துக்காக வெயிட் பண்ணுமா? கேபியாலே ஃபால்கோவாலே 6 மாசம் எப்படி அங்க தாக்கு பிடிக்க முடியும்? அவங்க நம்மளை விட திறமையான வாரியர்ஸும் கூட. அவங்களுக்கு எதுவும் ஆகாம நம்ம பாத்துக்கணும். ஒரு மார்லியன்ஸ் அவங்க 2 பேரால மட்டும் பாரடைஸ் ஐலாண்டை எதிர்த்து போராட முடியாது. மார்லின்ஸா பல வருஷமா ட்ரைனிங் எடுத்தவங்க. அவங்க சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையா இருக்காது. உண்மைதான். மார்லியன்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐலாண்ட் முழு பாதுகாப்போட இருக்கும். நாம சீக்கிரமா வேற ஒரு திட்டத்தை யோசிச்சு ஆகணும். குளோபல் அலையன்ஸ் வர வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம சீக்கிரமா அவங்கள தாக்கலனா இதை விட பல மடங்கு நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மள நம்ம காப்பாத்திக்கணும்னா அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும். குளோபல் அலைன்ஸோட உத்தரவுக்காக நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. நாம ஏதாவது பண்ணணும். அவங்களுக்கு நம்ம யாருன்றதை காட்டணும். இது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. இது வந்து விதியா என்னன்னே தெரியல. கரெக்டாக போய் அவள் வீட்டுக்கே போய் சேர்ந்து அவங்கள்ட்டே போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு உதவிக்கு நின்ன மாதிரி ஆகிப்போச்சு. அவளே கொண்டுட்டுன்னு இது தெரியல. இவங்களுக்கும் அவங்க வீடு தான் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. யாரையோ பற்றி பேசினுக்கிறாங்கன்ட்டு இவங்களும் நினச்சினுக்கிறாங்க. அவங்க வீடு தான் தெரியாமல் இவங்களுங்கிறாங்க. கதையே இது வேறு மாதிரி இருந்துச்சு. இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் அன்றைக்கி உதவி பண்ண பொண்ணு தான் இன்றைக்கி இவளுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேபி அவ கேட்டு வளர்ந்த கதையை அவள் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இவ எப்படி பார்த்தாலோ எப்படி என்னை காப்பாற்றினாங்க, இங்கே நல்ல விஷயம் பார்த்ததை வச்சு அவள் ஒன்று சொல்லுங்கா. ஸோ இதுலேயே தெரியுது எப்படி ஒரு இந்த சைடு ஒரு பொண்ணு எப்படி வளர்க்கப்பட்டிருக்கா, இங்கே எப்படி இருக்கான்றது தான். இப்போ கேபி கூட வந்து என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க மோசமானவங்க, இவங்களை அழிக்கணும், இப்படியே தான் இருந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். பட் நம்ம ஊர் பரவாயில்ல, நல்ல மனுஷங்க இருக்காங்க, நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க, நல்லதும் பார்க்க முடியுது. அப்படின்னும் போது அந்த தாட் ப்ராசஸ், அதனால தான் இவளால் வந்து அந்தளவுக்கு யூகிச்சோ ஒன்று பார்த்து பேசவே முடியல. அவ்வளோ டீப்பாக அதுக்குள்ளே இறங்கியிருக்கான்றது தெரியுது. இப்போ கூட வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றதுனால தான் அவளால் வந்து யோசிக்க முடியல. அவன் மைண்டில் ஃபுல்லாக வந்து இவங்க மோசமானவன்றது ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் போது, அப்போ இவங்க இடத்துல நம்ம இருந்தால் எப்போ என்ன ஆகும், எப்போ யார் கொல்வான்ற மைண்ட் செட்டு தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவன் யாரை பார்த்தாலும் நம்பிக்கையே இல்லாமல் கொல்றதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டே இருந்தான். பட் கூட இருக்கிற அந்த ஃபால்கோ பையன் அவன் நிறையா யோசிக்கிறான். அவனுக்கு தெரியுது, நிறைய விஷயம் புரியுது. ஸோ அது ரெய்னர் கூட இருந்ததுனாலே என்னன்றது தெரியல. ஸோ அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். நம்ம கேபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோபத்துலேயும் பயத்துலேயும் டவுட்லேயும் இப்படியே தான் இருக்குது. அதனால தான் அவங்களால யோசிக்கவே முடியல. ஸோ 2 ஊருக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு இந்த 2 பசங்களே காமிச்சிட்டாங்க. இங்கே எப்படி இருக்காங்க, எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க, அங்கே அவள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்கன்றது அதுவே காட்டுது. இங்கே ஒரு நல்லது பண்ணால் அப்படியே அந்த நல்லது அங்கே முழுக்க வன்முறையும் முழுக்க வெஞ்சன்ஸையும் மட்டுமே ஊட்டி வளர்த்தா அது இப்படி தான் நிற்கும். ஸோ அந்த 2 குழந்தைங்க அந்த எக்ஸாம்பிளுக்கு இது காட்டினதுலேயே வந்து எல்லாமே அடங்கி போச்சு. நம்ம யாரான்னு பார்த்தீங்கன்னா நிறையா வலி இழப்பு, தாக்குதல், அப்புறம் நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ரூடா மாதிரி ஒன்று நிற்கிறேன். இங்கே கேபி வந்து நம்ம அட்டாக் பண்ணுற இடத்துல இருக்கும், நமக்கு இப்படி எனிமே அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி இவ ஒரு இதில் வளர்ந்துட்டு இருக்கா. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க ஊருக்குள்ளே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் அவள் வந்து இப்போ அதை பார்த்துட்டு இப்போ இவ வந்து அட்டாக் பண்ணணும், நம்ம இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இங்கே ஆல்ரெடி ரொம்ப காலமாக தாக்குதல் நடக்குது, அதனால இவங்க மாறி இருக்கிறாங்க. அதுக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் நடந்ததுக்கே இவளுக்கு இவ்வளோ கோவம் வருது, இப்படி மாறணும், நம்ம போய் பழி வாங்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ இங்கே வந்து யார் சரி தப்புன்னு சொல்கிறத விட அந்த சூழ்நிலை தான் ஒரு சின்ன பசங்களையும் எப்படி மாற்றி அவங்க லைஃபே எப்படி மாறி போய் நிற்குதுங்கிறத எனக்கு புரியுது. இந்த பொண்ணு அழகாக ஒரு கேள்வி கேட்டா கேபி கிட்ட. இது நடந்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி, எங்கள் அம்மா 4 வருஷத்துக்கு செத்ததுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ கேபி திரும்ப அவள் வந்து தான் பக்கம் தான் ஊர் தான் கரெக்டுன்ற அதை மட்டுமே அவள் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த பொண்ணு கேள்வி கேட்குறா, இல்லை இது ஸ்டார்ட் ஆனது வந்து 100 வருஷத்துக்கு வந்து சில பேர் பேசுகிற கான்வர்சேஷன் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நடக்கிறத பேசினா 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. அங்கே நடந்ததை பேசிட்டு அதுதான் நியாயம், அப்போ இவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிச்சு இல்லை. இப்போ இறக்குறவங்களுக்கு யார் காரணம்? மார்லி மட்டும்தான் காரணம். அவங்க பண்ணுற அட்டாக் அவங்க திரும்ப ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ட்டு அவங்க வன்மத்தை வச்சுன்னு பண்ணுறதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு. இங்கே திரும்ப தொடங்கினது ஸ்டார்ட் ஆனதுக்கு எல்லா காரணம் அவங்க தான். ஸோ இதுதான் இப்போ நடக்கிறது பார்க்குறப்போ மார்லி தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணுன்றது தான் வரணும். திரும்ப 100 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடறாங்க. கேபி மாதிரியே நிறைய பேரும் அந்த தாட்லேயே இருக்காங்க. அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்க, அது முடிஞ்சிச்சு இல்லை. அரசர் அதை முடிக்கணும்னு சொல்லி தானே முடிச்சு இப்போ பேரடைஸ்ன்னு தனியாக உருவாக்கி அமைதி எடுத்துகிட்டு வரணும் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த பீப்புளெலாம் அமைதியாக போனோன்றதுக்கு அவரும் ஒரு வகையில் காரணம் தானே. அவர் இந்த எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு திரும்ப அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு இது எல்லாத்தையும் பண்ணி வச்சது அவர் தானே. அதனால தான் இங்கே அமைதியாக இருக்குது. இங்கே இவ்வளோ மாற்றம், இவ்வளோ ஒரு மனுஷங்களுக்குள்ள
அந்த தாட்ஸ்லாம் மாறி அமைதி போகணும், அன்பு தான் செலுத்தணும், இது வந்ததில் இவங்கனால தானே. சரி இது அமைதியாக இருக்குது, நீங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து இந்த மக்களை பார்த்துமே உனக்கு அது புரியல தெரியல. கேபிக்கு அந்த மைண்டே மாறல. இப்போ கூட இருக்க அவன் வந்து யோசிக்கிறான் கொஞ்சமாவது, அவன் ஆரம்பத்துலேருந்தே யோசிக்கிறான். பட் அவன் யோசிக்கிறான், அந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த நிதானம் இவகிட்ட சுத்தமாக இல்லை. அவன் வந்து தான் மட்டும்தான் கரெக்டு, தான் ஊர் தான் கரெக்டு, மாலிமர் தான் கரெக்டு அப்படின்ற இதுலேயே இருக்கிறான். ஸோ அவள் இதுக்கு யோசிச்சு இப்போ இவங்க இந்த மக்கள் கூட இருந்து அதை பழகிறப்போ அவள் அதை உணர்வான்னு நான் நினச்சேன். பட் தெரியல, இப்போ இவ்வளோ சொல்லியுமே அவட்ட மாற்றம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் கூட இருக்க அவன் யோசிப்பான், அவங்களுக்கு புரிய வைப்பான்ற மாதிரி தோணுது. பாப்பா இன்னும் 6 மாதம் டைம் எடுக்கும் தானே சொல்லியிருக்காங்க, போய் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு டைம் கழிச்சு மேபி நிறைய விஷயம் பார்த்து அவளுக்கு புரியலாம். பட் ரைனர் இப்போ 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ உடனே போகணுன்ற மாதிரி தான் அவன் நிற்கிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம அட்டாக் பண்ணோம் சர்ப்ரைஸாக, அதுக்கெலாம் உட்காந்துலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இப்போயே போகணும் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சடனாக ஒரு அட்டாக் நடக்கும் தான் தோணுது. அதுக்கு இப்போ இந்த சைடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே இல்லை வேறு யாரனா வேறு மக்கள் வந்து விடுங்க அவனையும் வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவங்க வேறு போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது அங்கே வந்துட்டு. ஸோ அதுதான் அவங்ககிட்ட கேட்டாங்க. பட் அவள் வந்து பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. எர்வின் இருந்தால் கதையே வேறு, அவருடைய போல்ட்னஸ் அது நம்ம சொன்னோம், அந்த ஆள் இல்லைன்னா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, அவருமே ஒரு முடிவு எடுக்க முடியாது, தீர்க்கமாக நிற்க முடியாது, அவ்வளோ உறுதியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் அதை இப்போ பார்க்குறோம், அவள் அவஸ்தைப்பட்டு அப்படியே டென்ஷனில் எகிர்னு. புரியுதுல, இத்தனை நாள் ஒரு குறிக்கோள், அதாவது ஒரு கொள்கையில் இருந்தோம், இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருந்தோம். பட் அதை உடச்சி மீறி ஒரு தைரியமாக டிசிஷன் எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம், நிறைய எதிர்ப்பு வரும். அது சரியாக நடக்கலைன்னா இன்னும் கஷ்டம். ஆமாம், எல்லாம் போச்சு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஹாஞ்சி இருக்கா. கஷ்டம் தான் அந்த முடிவு எடுக்கிறது. பட் பார்ப்போம், அது கரெக்டாக முடியுதா தப்பாக முடியுதாங்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது இப்போது. அதான் இத்தனை வருஷமாக இது எல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்தா. அப்போ எர்வின் யார், இவ்வளோ பெரிய மனுஷன் அப்போ அதுன்றது தானே. அதான் அந்த பொசிஷன் இன்னும் நம்ம வெளியேருந்து கத்தலாம் கதறலாம், என்ன ஏன் நீ பாட்டு ஒரு முடிவு வைக்க தப்பாக போவோம் அப்படி இப்படின்லாம். பட் அந்த இடத்துல பொசிஷன் நின்றுட்டு இத்தனை பேர் கேள்வி கேட்குறப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற இடத்துல வரும், அது சரியாகவும் செய்யணுன்றப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அந்த பிளேஸ். ஸோ பார்க்குறப்போ இன்னும் அந்த மனுஷன் மேலே மரியாதை கூடிட்டு போகுது. இப்போ மார்லி அவங்களும் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஓடிஎம் கேரில் இருக்க அப்கிரேடை வச்சு இதெல்லாம் நம்மளுடைய மெட்டீரியல்னு சொல்லி அதை வச்சு அதுக்குள்ளே ஜீக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடப்பாங்களா பயங்கர மூலக்காரங்களாக இருக்கிறானுங்க. நான் நினச்சேன் சரி இப்போ கடத்தின்னு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க, உடம்பு கிடைக்கல வெறும் கை கால் தான் இருக்குது, கடத்தின்னு போயிட்டாங்கப்போ ஓகேன்ட்டு நினச்சிட்டு இருந்தா இதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை கூட்டு தான்ட்டு. ஸோ இங்கே இப்போ இன்னும் வேறு மாதிரி நடக்க போகுதுன்றதும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் உள்ள வெளியே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி இல்லை. இப்போ கதையை இவங்க இன்னும் ஆக்ரோஷமாக சண்டை போடுவாங்கன்னு தான் தோணுது. அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்பா அப்போ கண்டுபிடிக்கல இப்படி தான் நினச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் கடைசியில் அந்த ஜீக்கை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.